எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு நான் நம்புறேன். ஆர்ஆர்பி என்டிபிசி டிகிரி லெவல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்தது இன்னும் ஒரு வாரத்தில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி +2 லெவலில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இன்னும் 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் ஜிடி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே காமன் சிலபஸ் தான். ஸோ இந்த எக்ஸாமை படிக்கக்கூடிய மாணவர்கள் இது தொடர்பான எல்லா எக்ஸாமுமே அட்டன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே எக்ஸாமில் ஜாப் ப்ரொஃபைல் வீடியோ தொடர்ச்சியாக போட்டுட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாப் ப்ரொஃபைல் வீடியோ அதை ஃபுல்லாக போட்டிருக்கோம். அப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அந்த ஜாப் ப்ரொஃபைல் வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதை தாண்டி ஓபிசி சர்டிஃபிகேட்னா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? இதை தாண்டி இந்த ரயில்வே எக்ஸாமுடைய சிலபஸ் டீகோடிங், சரிங்களா, ஹவு டு கிராக் இந்த ரயில்வே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சரிங்களா? நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி டிகிரி லெவலில், சரிங்களா, இங்க பாருங்க, சீஃப் சிசிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்திருக்கு. ரொம்ப அருமையான போஸ்ட். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், கேர்ள்ஸ் வந்து அந்த போஸ்ட் எடுத்துருங்க. சரிங்களா? ஓகேங்களா? அதாவது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த வாரத்தை நல்லா கவனிச்சிங்க, சூப்பர்வைசர் போஸ்ட் இது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த போஸ்டோடைய ஜாப் நேச்சர், சரிங்களா, என்னென்ன டியூட்டி இருக்குது, எவ்வளவு சேலரி இருக்குது, சரிங்களா, ஸோ இதனுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக அலசி ஆராய போகிறோம். இதை தாண்டி இந்த வீடியோவில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீஃப் சிசிடிஎஸ் இந்த போஸ்ட்டை மட்டும் பார்க்க போகிறதில்ல, டிடிஇ போஸ்ட் இருக்குல்ல, டிடிஇ இந்த மாதிரி போஸ்ட் இருக்குல்ல, இந்த போஸ்டோடைய ஜாப் நேச்சர் இது எல்லாமே நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்க, சீஃப் சிசிடிஎஸ், சரிங்களா, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் தான். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சூப்பர்வைசர் போஸ்ட்டு. ஆனால் இந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கீழே உள்ள இந்த 2 போஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது சிசி, அதாவது கமர்ஷியல் கிளர்க்குங்கிற போஸ்ட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி டிக்கெட் கிளர்க்குங்கிற போஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இந்த 2 போஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் இந்த சீஃப் சிசிடிஎஸ் போஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 முன்னாடி சிசி கமர்ஷியல் கிளர்க்குங்கிற போஸ்ட் தனியாக இருந்துச்சு, டிக்கெட் கிளர்க்குங்கிற போஸ்ட் தனியாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த சிசிங்கிற போஸ்டையும் டிசிங்கிற போஸ்டையும் மெர்ஜ் பண்ணி சிசிடிசி அப்படின்னு சொல்லி போஸ்ட்டை வந்து புதுசாக வந்து மெர்ஜ் பண்ணி உருவாக்கிட்டாங்க. அதாவது கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, இங்கே பாருங்க, இது வந்து கிளர்க்குன்னு வரும். சரிங்களா? சிசிடிசி அப்படிங்கிறது வந்து 12th குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாம் எழுத போறீங்க. சரிங்களா? ஆர்ஆர்பி என்டிபிசி 12th குவாலிஃபிகேஷன் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போது இல்லை, அதில் வந்து சிசிடிசின்னு ஒரு போஸ்ட் இருக்கும், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு அப்படின்னா. இங்க பாருங்க, இந்த போஸ்டையும் மெர்ஜ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த சிசி இந்த டிசி இவங்க செய்யற ஒர்க் இருக்கு தெரியுமா, இந்த ஒர்க்கை எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ற அந்த வேலையை யாரு பார்ப்பாங்க அப்படின்னா சீஃப் சிசிடிஎஸ் தான் பார்ப்பாங்க. சொல்றது புரியுதா? அப்ப சிசி அந்த கமர்ஷியல் கிளர்க்கு என்ன வேலை பார்க்குறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளர்க்கு என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய ஒர்க் நேச்சர் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ஒர்க்கை எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றது யாரு அப்படின்னா சீஃப் சிசிடிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அதாவது இந்த சீஃப் சிசிடிஎஸ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வந்து 1736 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த 1736 வேகன்சி வந்து இன்னும் டபுள் மடங்காகவோ ட்ரிபிள் மடங்காகவோ அதிகரிக்கும். சரிங்களா? நம்பிக்கையோட படிங்க. ரொம்ப ஒரு அருமையான போஸ்ட் இது. நல்லா அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு போஸ்ட்டாக நம்ம இதை இப்போ பார்க்குறோம். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நான் நம்பினேன். சரிங்களா? அதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ உங்களுடைய வியூவில் நீங்கள் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பீங்களோ அது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். சரிங்களா? ஓகே. பாருங்க, செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல சிபிடி 1 தான். சரிங்களா? சிபிடி 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1. சரிங்களா? அதில் 100க்கு ஒரு 70+ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 to 90+ கொஸ்டின் வந்து சரியாகிற மாதிரி மினிமம் இது பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா B2 ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க. B2 ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ செக்அப் பண்ணுவாங்க. இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகே சார், இதுக்கு எவ்வளோ சார் சம்பளம் வரும்? இங்கே பாருங்க, எக்ஸ்பெக்டட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 65,000 70,000 கம்பல்சரி வந்துடும். சரிங்களா? அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த சீஃப் சிசிடிஎஸ் இது எல்லாமே சேம் கிரேட் தான், பேசிக் பே தான். சரிங்களா? பாருங்க, 35,400 இனிஷியல் பே தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65,000 70,000 வரும். என்ன காரணம்னா அங்கே செய்கிற ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா அலோன்ஸு, இது எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு இவ்வளோ சேலரி வரும். அருமையான ஒரு போஸ்ட்டு. ஸோ கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் ஆகும். சரிங்களா? ஷிஃப்ட் கணக்கில் நைட் டியூட்டிலாம் போடுவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஸ்டேஷன் மாஸ்டரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த போஸ்ட்டு நல்ல சம்பளத்தில் ஒரு அருமையான போஸ்ட்டாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா
7th பே கமிஷன்ல இது எத்தனாவது லெவல் அந்த போஸ்ட் இருக்குன்னு பார்த்தா 6th லெவல். சரிங்களா? 6th லெவல் அப்படிங்கிறது டிகிரி குவாலிஃபிகேஷன்ல ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு போஸ்டா இருக்குது. நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு போஸ்டா இருக்குது. இனிஷியல் பேங்கிறது பார்த்தா 35,400. இதை தாண்டி இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோன்ஸ் டிஏ வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா 17,700. அப்புறம் டிஏ டிராவல் அலோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா, 5,400. அப்புறம் ஹெச்ஆர்ஏ வந்து பார்த்தா 10,620. இதை தாண்டி யூனிஃபார்ம் அலோன்ஸ் இருக்கு, நைட் ஷிஃப்ட் அலோன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஹாலிடேலாம் வருதா இல்லையா, அன்னைக்கு நீங்கள் வந்து டியூட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலோன்ஸ்லாம் இருக்குது. இப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து 65 to 70,000 சாலிடாக கிடைக்குங்கிறத நீங்கள் நம்புங்க. புரியுதுங்களா இல்லையா? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு படிங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் ரொம்ப அருமையான போஸ்ட்டு, கேர்ள்ஸ் தாராளமாக எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், இப்போ நீங்கள் CPT 1 CPT 2 இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு மெடிக்கல் எல்லாம் முடிச்சிட்டிங்க, ட்ரைனிங் போடுறாங்க அப்படின்னா நார்மலாகவே 3 month தான் எல்லாத்துக்குமே மினிமம் இப்போ வந்து கொடுக்குறாங்க. அந்த 90 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த CCTS இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் தான் அப்படி ஷார்ட் பண்ணி அந்த லீவு சாட்டர்டே சண்டே லீவு, மேக்ஸிமம் சண்டே லீவாக இருக்கும். கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஏதாவது வந்ததுன்னா அப்படி ஒரு லீவ் போகும். அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 60 நாள் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 8 மணி நேரம் கிளாஸு. சரிங்களா? 8 மணி நேரம் கிளாஸு. எப்பயும் போல தியரிட்டிக்கலாகவும் இருக்கும் கிளாஸ், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிகல், இந்த தியரிட்டிக்கல் வந்து எப்பயும் போல நீங்கள் படிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அங்கே எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் எக்ஸாம்ங்கிறத பார்த்தீங்கன்னா லைன் ட்ரைனிங் சொல்கிறாங்க. லைன் ட்ரைனிங் அப்படின்னா என்னன்னா, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டு விட்டுருவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த டிக்கெட் செக்கிங் பண்ணுறது, அதுக்கு என்ன ரிப்போர்ட்டை கொண்டு வரது, எப்படி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை கொண்டு வந்து சூப்பர்வைசர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? லீவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதான் ட்ரைனிங்கில் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா எவரி சண்டே வந்து லீவ் இருக்கும். அதுதானே கவர்மெண்ட் ஹாலிடேல லீவ் இருக்கும். அங்கே நீங்கள் உங்களுக்கு இந்த 60 நாள் அல்லது வந்து பார்த்தா 90 நாள் வந்து நீங்கள் வந்து அங்கே ட்ரைனிங் போறீங்க அப்படின்னா ஸ்டைஃபன் வந்து 35,000 பேசிக்காக அவங்க கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? பேசிக் பே இருக்குல்ல, அதை கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து சீஃப் CCTS போஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு உள்ளார இருக்க 2 போஸ்ட் சொன்னோமா இல்லையா, கமர்ஷியல் கிளர்க்கு, டிக்கெட் கிளர்க்குன்னு சொன்னோமா இல்லையா, அந்த போஸ்டோடைய நேச்சர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சீஃப் CCTS உடைய வேலை என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ CCTCயில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிளர்க்குன்னு ஒரு போஸ்ட் சொன்னோன்னா, இது வந்து 12th குவாலிஃபிகேஷன். இந்த போஸ்டோட ஒர்க் நேச்சர் தெரிஞ்சிடுச்சுன்னா இவங்க செய்யற ஒர்க்கை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் யாரு? சீஃப் CCTS. சரிங்களா? ஓகே. அப்போ வந்து CCTCயில் வந்து பார்த்தா கமர்ஷியல் கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ல மேக்ஸிமம் இருப்பாங்க. சரிங்களா? டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க தெரியுமா? ஆமாம், அந்த போஸ்ட் வந்து இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஜாப் மாதிரி தான் வச்சுங்களேன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா UTS, அதாவது பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அன்ரிசர்வ் பண்றாங்களா இல்லையா டிக்கெட்டு, அன்ரிசர்வ்டு அந்த டிக்கெட்டு அந்த கவுண்டர்ல இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கமர்ஷியல் கிளர்க்காகவும் உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். ரிசர்வேஷன் ஆஃபீஸ். சரியா? அந்த ரிசர்வேஷன் டிக்கெட் ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா? ஆமாம், அந்த ரிசர்வேஷன் ஆஃபீஸில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்காக போடுவாங்க. பார்சல் புக்கிங் ஆஃபீஸ். ஸோ பார்சல் புக்கிங்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இருக்கேன். சென்னையிலேருந்து வந்து பார்த்தா கோயம்புத்தூருக்கு என்னுடைய என்ஃபீல்டு பைக் வந்து பார்த்தோன்னா போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ஃபீல்டு பைக் வந்து பார்சல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெயினில் ஏற்றி விட்டுறலாம். அப்போ பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, ட்ரெயினில் ஏற்றுறது, அந்த மாதிரி கூட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், அந்த மாதிரி பார்சல் புக்கிங் ஆஃபீஸில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்காக போஸ்டிங் போடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரீ புக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் அன்லோடிங் இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். யார்? கமர்ஷியல் கிளர்க் எல்லாமே. கூட்ஸ் ஷெட், முக்கியமாக கூட்ஸ் ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஹொண்டாய் கம்பெனியாக இருக்கா இல்லையா, ஹொண்டாய் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகாராஷ்டிராவிலேருந்து கார் வந்து ஏற்றிட்டு வராங்க எங்கள் சென்னைக்கு. அப்போ ஹொண்டாய் கம்பெனி மகாராஷ்டிராவிலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து கார் ஏற்றிட்டு வராங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பல்காக வரும், கூட்ஸ் ட்ரெயினில் பல்காக வரும். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அதனுடைய வெயிட் மெஷர் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு வந்து எவ்வளோ பில்லு, இந்த ரெவன்யூ கலெக்ஷனு, இதுமாரி எல்லா ஒர்க்கையுமே கமர்ஷியல் சம்மந்தமான கூட்ஸு, பணம், எவ்வளோ பில்லு, எவ்வளோ வெயிட்டு, சரிங்களா? ஸோ இது எல்லா ஒர்க்குமே பார்க்குற டிபார்ட்மெண்ட் தான் கமர்ஷியல் கிளர்க் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. எதில்? CCTC. இது 12th குவாலிஃபிகேஷன் செய்கிற ஒர்க்கு. இப்போ இந்த ஒர்க்கு எல்லாமே இந்த கமர்ஷியல் கிளர்க் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒர்க்கை எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறது யார் அப்படின்னா சீஃப் CCTS. சரிங்களா? அந்த போஸ்ட்டில் இருக்கவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. அடுத்தது அதே CCTCயில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளர்க்குங்கிறது இன்னொரு போஸ்ட் சொன்னேன். இப்போ இந்த போஸ்ட்டையும் இதுக்கு மேலே உள்ள அந்த கமர்ஷியல் கிளர்க் போஸ்ட்டை மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த போஸ்டோட ஜாப் நேச்சர் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போர்டு ஒர்க்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. அதாவது TTE. நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு போஸ்ட் 12th குவாலிஃபிகேஷன் இது வருதுங்க. TTE டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து ரோமிங் தான், எப்பயுமே ரன்னிங்கில் தான் இருப்பாங்க. ரோமிங் டேவுடைய ஷிஃப்ட் இருக்கு, நைட்லி ஷிஃப்ட் இருக்கு. சரிங்களா இல்லையா? அதே மாதிரி டிராவலிங் அலோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 18,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நல்லா கவனிச்சிக்கணும். நார்மலாக நீங்கள் வாங்குற சம்பளம் 12th குவாலிஃபிகேஷன்லேயே ரொம்ப அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய போஸ்ட்டாக இதை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து RRB NTPC 12th குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பதவியாக வந்து இந்த TTE இருக்கும். சரியா? டிக்கெட் செக் பண்ணுவாங்களா இல்லையா,
கோட் ஷூட் போட்டுக்கிட்டு டை கட்டிட்டு வருவாங்க, சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 18,000 டிராவலிங் அலவன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா, சரிங்களா? ஆமாம், அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஇங்கிறது டிக்கெட் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேஷன் ஒர்க் தான். நல்லா குறைச்சிங்கன்னா டிடிஇங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே இருக்கும். ஒர்க் வந்து ரோமிங் தான். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க, டிக்கெட் செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி டிக்கெட் எக்ஸாமினர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஒர்க்கு. ஸ்டேஷனில் மட்டும்தான் இருப்பீங்க, ட்ராவலாக எதுவும் பண்ண மாட்டீங்க. நல்லா கவனிச்சிக்கிங்க, சரிங்களா இல்லையா? இது வந்து டே ஷிஃப்ட் இருக்குது, நைட் ஷிஃப்ட் இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நைட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு நைட்டு நீங்கள் டியூட்டி பார்க்குறீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் மறுநாள் வந்து நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் டே வந்து லீவ் எடுத்துக்கலாம். இது ஒன்று. நேஷனல் ஹாலிடே ஒர்க்கு நீங்கள் இப்போ வந்து நேஷனல் ஹாலிடேஸ் இருக்குல்ல, October 2 வந்து காந்தி ஜெயந்தி இப்போ வந்து லீவ் விடுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அன்னைக்கு போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் சேலரி உண்டு. அன்னைக்கு நீங்கள் போய் வேலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் சேலரி உண்டு. லீவ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் லீவ் பண்ண நேஷனல் ஹாலிடே அன்னைக்கு லீவ் போட்டாலும் உங்களுக்கு உங்கள் சேலரிலாம் கட் ஆகாது, எக்ஸ்ட்ரா தான் சேலரி கிடைக்கும், சரிங்களா? அது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. யூனிஃபார்ம் அலோன்ஸ் வேறு இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு, ஸ்டேஷன் மாஸ்டரு, சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசரு, இந்த 3 போஸ்ட்டுமே யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதால அவங்களுக்கு மந்த்லி யூனிஃபார்ம் அலோன்ஸ்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய அடுத்தடுத்த போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூனிஃபார்மில் டெய்லியும் போகலாம். அவங்களுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் அலோன்ஸ் கிடைக்காது. இவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் அலோன்ஸ் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? ஓகே. அடுத்து வர சீஃப் சிசிடிசி ஜாப் நேச்சர். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சிசிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிளர்க்கு பார்த்தோம், டிக்கெட் கிளர்க்கு பார்த்தோம். இந்த கமர்ஷியல் கிளர்க்கும் டிக்கெட் கிளர்க்கும் ரெண்டும் சேர்ந்து தான் சிசிடிசி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது. கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு அப்படிங்கிற ஒரு போஸ்ட். அது வந்து +2 லெவல் ஆர்ஆர்பி என்டிபிசி, சரிங்களா? அந்த போஸ்ட்டை 2 மெர்ஜ் பண்ணிட்டாங்கல்ல, அந்த மெர்ஜ் பண்ண போஸ்ட்டை என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த ஒர்க்கை எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க தான் யார்? சீஃப் சிசிடிஎஸ் ஜாப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவார். நான் இதில் பாருங்க கண்ட்ரோல் டு சிசிடிசி ஒர்க்கர்ஸ், சரிங்களா? ஆமாம், அந்த கமர்ஷியல் கிளர்க்கையும் டிக்கெட் கிளர்க்கையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறது இது இவருடைய சீஃபோட வேலை. அதாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் கூட பண்ணலாம். நீங்களே கூட டிக்கெட் என்ன பண்ணலாம், ஃபீல்டு ஒர்க் இறங்கி டிக்கெட்டை நீங்களும் செக் பண்ணலாம். அவங்க சரியாக வந்து பண்ணுறீங்களா இல்லையா, டிக்கெட் கரெக்டாக செக் பண்ணுறாங்களா இல்லையான்னு அவங்கள மானிட்டர் பண்ணலாம். தேவைப்பட்ட நீங்களே ஃபீல்டு ஒர்க் பண்ணி டிக்கெட்டை செக் பண்ணலாம், சரிங்களா? அதான் ரைடு போகிற மாதிரி, அப்பப்போ வந்து ரைடு போகிறது, வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? சூப்பர்வைசர் பண்ணுறது, சரிங்களா? அதை அடுத்து மானிட்டரிங் பண்ணுறது, அதுதான் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஒர்க். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லை, டிக்கெட்டு கிளர்க் ஒர்க்கு, கமர்ஷியல் கிளர்க் ஒர்க்கு, இது சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டேட்டா இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை பேசஞ்சர் வராங்க, எத்தனை பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வில் வராங்க, ரிசர்வில் வராங்க, எத்தனை கூட்ஸ் வருது போகுது, எவ்வளோ வெயிட் வருது, என்னென்ன உள்ளார பொருள் இருக்குது, இதுமாரி எல்லா டீட்டெயில்ஸோடு ஃபுல்லாகவே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், சீஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீங்கள் தான் எல்லாமே சூப்பர்வைஸ் பண்ண போகிறீங்க, மானிட்டர் பண்ண போகிறீங்க, உங்கள் கையில் தான் ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது, சரிங்களா? ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகணும்னா கரெக்டான அட்ரஸுக்கு போய் சேருதா? சப்போஸ் போய் சேரல அப்படின்னா அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு ஆள் நபர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் சிசிடிசி தான், சரிங்களா? அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி பார்த்தா ஹெட் குவார்ட்டர்ஸில் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் செக்கிங் ஒர்க்கு கூட இதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று ஹெட் குவார்ட்டர்ஸில் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் செக்கிங் ஒர்க்கில் உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டேஷனில் செக்கிங் ஒர்க்கை கொடுக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனில் செக்கிங் அந்த ஒர்க்கை உங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது ஹெட் குவார்ட்டர்ஸில் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் செக்கிங் ஒர்க்கில் வந்து உங்களை வந்து போடலாம். அங்கே தான் நீங்கள் சீஃப் சிசிடிஎஸ் அந்த போஸ்ட்டில் நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு போஸ்ட் இது, சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க டியூட்டி ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 8 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். அது மொத்தம் 3 ஷிஃப்ட்டாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா 6 மணிக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு போயிட்டு மதியம் 2 மணிக்கு வந்துடலாம். அதே ஈவினிங் ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்துடலாம். நைட் ஷிஃப்ட்னு பார்க்கும்போது காலைல 10 மணிலேருந்து 6 மணிக்கு வந்துடலாம். இது ஷிஃப்ட் கணக்கில் இருக்கும். இது நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தாலுமே இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு மாதத்துக்கு 30 நாள் அப்படின்னா உங்களுக்கு மாற்றி போடுவாங்க, சரிங்களா? ஒரு வாரம் இப்படி ஒரு வாரம் அப்படி அப்படின்னு சொல்லி மாற்றி போடுவாங்க, சரிங்களா? வீக்லி சண்டே வந்து லீவ் இருக்கும், கவர்மெண்ட் ஹாலிடேக்கும் லீவ் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஹாலிடேக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் சேலரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. டிஆர்எம் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, டிஆர்எம் ஆஃபீஸ், அதாவது டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்க, இந்த டிஆர்எம் ஆஃபீஸில் வந்து சீஃப் சிசிடிஎஸ்ஸாக நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 days லீவ் கிடைக்கும், சரிங்களா? சாட்டர்டேவும் லீவு, சண்டேவும் லீவு. அங்கே மட்டும்தான் வாரத்துக்கு 2 நாள் லீவு. மீதி நார்மல் ரயில்வே ஸ்டேஷனுங்கெல்லாம் வந்து நீங்கள் வேலை வாங்கினீங்க அப்படின்னா வாரத்துக்கு 1 நாள் தான் லீவுங்கிறத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான், சரிங்களா? அதாவது எப்படி இங்கே பாருங்க, மேல் அதான் நார்மலாக மேல் ஃபீமேல் 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க, அப்புறம் டை போட்டிருப்பாங்க, சரிங்களா? இதான் வந்து காமனானது. கேர்ள்ஸுக்கு பொதுவாக எல்லோ கலர் சுடிதார் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்புறம் வந்து சில பேர் கோட் ஷூட் கூட போட்டிருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தா ப்ரொமோஷன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு 30% ஒரு பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்க, நீங்கள் ஜாப் வாங்கினீங்க அப்படின்னா
சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த போஸ்ட்ல தான் வருவீங்க. சரிங்களா? இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு 8 வருஷம் ஆகும். சரிங்களா? பாருங்க 8 வருஷம் ஆகும். கமர்ஷியல் சூப்பர்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டுக்கு வருவீங்க. இந்த கமர்ஷியல் சூப்பர்டென்ட் போஸ்ட்ல இருந்து அடுத்தது அசிஸ்டன்ட் கமர்ஷியல் மேனேஜர் ஏசிஎம்னு சொல்லுவாங்க. இங்க வரதுக்கு 5 வருஷம் ஆகும். நெக்ஸ்ட் ஏசிஎம் போஸ்ட்ல இருந்து டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்டுக்கு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 5 இயர்ஸ் ஆகும். டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர் போஸ்ட்ல இருந்து சீனியர் டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர் போஸ்ட் வரதுக்கு அகைன் ஒரு 5 இயர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோடைய நேச்சர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் நேச்சர். ஸோ இது ஒரு நல்ல சம்பளம். சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் ஒரு கெத்தான ஒரு போஸ்ட்டுக்கு போகணும். சரிங்களா? ஸோ அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா சம்பாதிக்கணும். எனக்கு ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் தான் இதில் ஒரு பிரச்சனை, அதை கூட நான் ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு ஒரு கெத்தான போஸ்ட் இருக்கணும். ஒரு நார்மல் ப்ரெஷர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு உள்ள ப்ரெஷர் இதில் பெருசாக இருக்க போகிறதில்ல. சரிங்களா? அதே மாதிரி கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு உள்ள அலைச்சல் சரிங்களா இதில் இருக்க போகிறதில்ல. சரிங்களா? ஸோ அதனால் அந்த 2 போஸ்ட்டை விட இது வந்து அலைச்சலும் இருக்காது, சம்பளமும் அதிகம், ஆனால் நைட் ஷிஃப்ட் உண்டு. சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த 3 போஸ்ட்டுமே இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ தான் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் போட்டிருக்கேன், ஸ்டேஷன் மாஸ்டர் போட்டிருக்கேன், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் போஸ்ட்டு இதில் போட்டிருக்கேன். சரிங்களா? இது 3மே உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரயில்வே எக்ஸாம் சம்மந்தமான அவேர்னஸ் வந்து அவங்க கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். ஃபுல்லாகவே வட இந்திய மாணவர்கள் தான் ரொம்ப அதிகமாக இந்த ரயில்வே எக்ஸாம் படிக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம தமிழக மாணவர்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு நல்ல போஸ்ட்டில் வந்து போங்க. சரிங்களா? ஏன்னா டிஎன்பிசி பேங்கிங்கு இப்படின்னு சொல்லி சில பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி ரயில்வேயும் ஒன்று இருக்குது. அதில் தமிழில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, தமிழில் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, அடுத்தது சயின்ஸை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னாவே ஈஸியாக சிபிடி 1 கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் சிபிடி 2 கிளியர் பண்ணுறதுக்கு ஓவரால் சிலபஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும். சரிங்களா? எல்லாத்தையும் படித்தா தான் சிபிடி 2லேருந்து நீங்கள் வேலையை வாங்க முடியும். ஆனால் சிபிடி 1 கிளியர் பண்ணுறதுக்கு மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் இது 3 ஏரியா மட்டும் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், ஈஸியாக வேலை வாங்கிடலாம். வாழ்த்துக்கள்.